சபரிமலைக்கு எவ்வாறு ரயிலில் வந்து சேர்வது? சபரிமலை வரையில் ரயில் பாதை இல்லை. கோட்டயம், திருவள்ளா மற்றும் செங்கனூர் ரயில் நிலையங்கள் சபரிமலைக்கு அருகில் இருக்கும் ரயில் தொடர்புகள். சபரிமலைக்கு சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. மங்களாபுரம், பெங்களூரு, கோயம்புத்தூர், ஹைதராபாத், மும்பை, தில்லி போன்ற கேரளாவை விடுத்த வெளியிடங்களில் இருந்து வரும் பக்தர்கள் கோட்டயம் ரயில் நிலையத்தில் இறங்கி மேற்கொண்டு பயணிப்பது எளிதாக இருக்கும். திருவல்லாவும் செங்கனூரும் அடுத்த சௌகரியமான ரயில் நிலையங்கள். கோட்டயத்திற்கு வடமேற்கே இருக்கும் எர்ணாகுளம் வரையில் சில ரயில் பயணங்கள் முடிவடைவதால் பயணிகள் அங்கிருந்து கோட்டயத்திற்கு மற்றொரு ரயில் மூலமாக வந்து சேரலாம் அல்லது நேராகவே சபரிமலைக்கு சாலை வாகனத்தில் முன்னேறி செல்லலாம். சில ரயில் பயணங்கள் எர்ணாகுளம் எட்டிய பிறகு கோட்டயம் ரயில் நிலையத்தை தொடாமல் ஆலப்புழா வழியாக திருவனந்தபுரம் சென்றுவிடும். இந்த ரயிலில் பயணிப்பவர்கள் ஆலப்புழா ரயில் நிலையத்தில் இறங்கி சாலை வழியாக சங்கனாச்சேரி மற்றும் எருமேலிக்கு செல்லலாம் அல்லது காயங்குளத்தில் இறங்கி அடூர் வழியாக சாலை வழியில் பயணிக்கலாம். 2 வழிகளில் எதில் சென்றாலும் 125 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கும். திருவனந்தபுரத்திலிருந்து ரயில் வந்து இறங்கும் பயணிகள் திருவள்ளா அல்லது செங்கனூர் வந்து அங்கிருந்து 90 கிலோமீட்டர் பயணித்து சபரிமலை அடையலாம்.